திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் இன்று முதல் கோவிலுக்கு வரும் பக்தர்களின் பச்சிளம் குழந்தைகளுக்கு காய்ச்சிய பால் வழங்கும் திட்டம் தொடக்கம். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களின் அறிவிப்பின்படி சட்டமன்ற அறிவிப்பு 2025-2026 ஆண்டுக்கான அறிவிப்பு எண் 8 படி மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களின் பச்சிளம் குழந்தைகளுக்கு காய்ச்சிய பால் வழங்கும் திட்டமானது இன்று முதல் தொடங்கப்பட்டது. தமிழ் கடவுள் முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று முதல் தொடர்ந்து திருக்கோவிலின் கம்பத்தடி மண்டபத்தில் காலை மாலை என 7 லிட்டர் பால் காய்ச்சப்பட்டு கோவிலுக்கு வரும் பக்தர்களின் 3 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கோவில் சார்பாக பால் வழங்கப்பட உள்ளது. கோவிலில் தற்பொழுது குடமுழுக்கிற்கான பணிகள் நடைபெற்று வருவதால் தற்காலிகமாக ஒரு இடத்தில் பால் விநியோகமானது செய்யப்பட உள்ளது. கும்பாபிஷேகம் முடிந்த பின்னர் நிரந்தரமாக இடத்தில் கோவிலுக்கு வரும் பக்தர்களின் பச்சிளம் குழந்தைகளுக்கு காய்ச்சிய பால் வழங்கப்படும் திட்டம் நடைபெறும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் இத்திட்டத்தை இன்று காலை தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டத்தில் அறநிலையத்துறை சார்பில் நடைபெறும் விழா திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மட்டும் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.